வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஒரே ஒரு ஞாபகம், உண்மையிலே அவர் பெருமையா பேசின என்ன எனக்கு இல்லை, உண்மையிலே நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டார் எம்ஜிஆர் மாதிரி. வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஒரே ஒரு ஞாபகம், உண்மையிலே அவர் பெருமையா பேசின என்ன எனக்கு இல்லை, உண்மையிலே நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டார் எம்ஜிஆர் மாதிரி. இல்லாமை நீக்க வேண்டும், தொழிலாக்கம் வேண்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டும். வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஒரே ஒரு ஞாபகம், உண்மையிலே அவர் பெருமையா பேசின என்ன எனக்கு இல்லை, உண்மையிலே நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டார் எம்ஜிஆர் மாதிரி. வாழ வைக்கும் கை அது ஏழை மக்கள் கை. 3 கார் புக் பண்ணி எங்களை XMP S முன்சாமி ஒரு வீட்டுக்கு இட்டு போனாரு. సార్ ఇది మేరీ బీజేపీ వాళ్ళు చాలా కష్టంగా ఉండారు, ఏమన్నా హెల్ప్ చేయాలని. அவர் ஒரே வார்த்தை, 4 ஜன கேஸ் ஆயிடுது, ஏன் மோகன் ஏன் மையல் போன்ட்டாரு. 3 கார் புக் பண்ணி எங்களை XMP S முன்சாமி ஒரு வீட்டுக்கு இட்டு போனாரு. సార్ ఇది మేరీ బీజేపీ వాళ్ళు చాలా కష్టంగా ఉండారు, ఏమన్నా హెల్ప్ చేయాలని. அவர் ஒரே வார்த்தை, 4 ஜன கேஸ் ஆயிடுது, ஏன் மோகன் ஏன் மையல் போன்ட்டாரு. மண்ணுக்குள் வெட்டி முடித்து பொன் கட்டி எடுத்து நம் தேவைக்கு சேர்த்திருக்க. ஒரே வார்த்தை, 4 ஜன கேஸ் ஆயிடுது, ஏன் மோகன் ஏன் மையல் போன்ட்டாரு. ஒரே வார்த்தை, 4 ஜன கேஸ் ஆயிடுது, ஏன் மோகன் ஏன் மையல் போன்ட்டாரு. ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಜೊತೆ ಈಗ MP ಸಾಹೇಬ್ರನ್ನ ಭೇಟಿಯಾಗಿದ್ವಿ. ಒಂದು ಕೋರ್ಟ್ ಆರ್ಡರ್ ಆಗಿದೆ, ಎಂಪ್ಲಾಯೀಸ್ದು ಪೆಂಡಿಂಗ್ ಬೆನಿಫಿಟ್ ಏನಿದೆ VRS ಬೆನಿಫಿಟ್ ಅದನ್ನ 6% ಬಡ್ಡಿ ಸಮೇತ 2001ರಿಂದ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಕೊಡಬೇಕು ಅಂತ ತೀರ್ಮಾನ ಆಗಿದೆ. ಅದನ್ನ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಸೆಂಟ್ರಲ್ ಗವರ್ಮೆಂಟ್ ನಲ್ಲಿ ಮೈನ್ಸ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿನಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ನಮ್ಮ 3700 ಎಂಪ್ಲಾಯೀಸು ಅವರ ಡಿಪೆಂಡೆಂಟ್ಸ್ಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಬಂದು ಕೇಳ್ಕೊಂಡ್ವಿ. MP ಸಾಹೇಬರು ಮಿನಿಸ್ಟರ್ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಮುಂದಕ್ಕೆ ஃபாலோ அப் ಮಾಡ್ತೀವಿ. இன்றைய தினம் மரியாதைக்குரிய மோகன் கிருஷ்ணா அவர்கள் தங்கச்சுரங்க தொழிலாளர்களுக்காக ஆரம்பத்தில் முதல் தொழிலாளிக்கு என்ன வேண்டுமோ அது கேளு என்று சொன்னார். முதலாக அவர், நாங்க யாரு எவங்கன்னு கூட தெரியாது, நாங்க வந்து கேட்டோம், சார் இந்த மாதிரி BJML தொழிலாளி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான், நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் என்ன ஹெல்ப் பண்ண சொன்னா என்ன பண்ணோன்னு கேட்டாரு. நாங்க சொன்னோம், கோர்ட்ல கேஸ் அட்மிட் பண்ணோம் சார், BJML எம்ப்ளாயிஸ் என்கிட்ட எல்லாம் காசு இல்லை, அதனால நீங்க எதனா ஹெல்ப் பண்ணுங்க சார்ன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். ஸோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுல என்ன எவ்வளோ ஆகும்னு கேட்டாரு. நாங்கள் சொன்னோம், சார் கோர்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் அட்மிஷனுக்கு ஆகுது, அட்மிட் ஆகிட்ட பிறகு எவ்வளோ ஆகுதுன்னு தெரியாது, அட்மிட் ஆகி எவ்வளோ, சரி இருந்தாங்க 30,000 நீங்கள் கோர்ட்டில் முதல் அட்மிட் பண்ணுங்க, அதன் பிறகு நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ கொடுன்னு சொன்னார். ஆனால் அந்த கேஸ் எடுத்துன்னு போயிட்டு 30,000 ரூபாய் கொடுத்த பிறகு தான் இன்னைக்கு ஹைகோர்ட்லேயே கேஸ் அட்மிட் ஆச்சு. அது என்ன பெருமைனாக்கா, இந்த 3700 குடும்பமும் இவரால் இன்னைக்கு கோர்ட் ஆர்டர் வந்து 6% வட்டியோடு தொழிலாளி கொடுக்கணுன்ற தீர்ப்பு வந்ததுக்கு காரணமே மரியாதைக்குரிய மோகன் கிருஷ்ணா அவர்கள் என்று மனமாற பாராட்டுகிறோம் அவரை. அதே போல கடந்த கால சம்பவத்தை நாம் திரும்பி பார்க்கணும். நாங்க கோர்ட்ல 3 வருஷமா போராடி எந்த ஒரு நிலைமையும் வரல. அப்போ திரும்ப வந்து என்ன பண்ணோம், எங்க லாயர் மேல எங்களுக்கே நம்பிக்கை அது போச்சு. கடைசி கட்டத்துல 3 வருஷமா ஹியரிங் டேட்டு. அப்போ மரியாதைக்குரிய மோகன் கிருஷ்ணா அவர்களை திரும்ப வந்து கேட்டோம். அப்போ சொன்னார், 3 வருஷமா எங்க போயிருந்தீங்க, நீங்க காசு கேட்பீங்க, நாங்க வெயிட் பண்ணி நீங்க வரவே இல்லைன்னு. இல்ல சார், எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு, அரசியல் ரீதியா எதனா பண்ண முடியுமா சார்னு எங்களை KJPல இருந்து நீங்க அசோசியேஷன் கார்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை அவர் வீட்டுக்கு வர வச்சார். வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஒரே ஒரு ஞாபகம், உண்மையிலே அவருக்கு பெருமையா பேசின என்ன எனக்கு இல்லை, உண்மையிலே நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டார் எம்ஜிஆர் மாதிரி. உள்ள சார் இப்பதான் போய் முதல் சாப்பிட்டு வாங்கினாரு. சாப்பிட்டு வந்து என்ன பண்ணாரு, உடனே 3 கார் புக் பண்ணி எங்களை XMP S முன்சாமி ஒரு வீட்டுக்கு இட்டு போனாரு. சார் இது மாதிரி BJML వాళ్ళు చాలా కష్టంగా ఉండారు, ఏమన్నా హెల్ప్ చేయాలని. அவர் ஒரே வார்த்தை, 4 ஜன கேஸ் ஆயிடுது, ஏன் மோகன் ஏன் மையல் போன்ட்டாரு. ரொம்ப வருத்தமா சொன்னாரு. நாங்க அது சரி ஒன்னாரு, சரி வாங்க போலாம், நம்ம வேற வழியில பார்க்கலான்னு இட்டு வந்துட்டாரு. அதன் பிறகு BJP கவர்மெண்ட் வந்த பிறகு பைத்தி பச்சவராஜ் அவர் ஒரு மினிஸ்டர், முனிசிபல் மினிஸ்டரா, சார் அவராவது பற்றி கவர்மெண்ட்ல இருந்து எதனா அனுப்புங்க சார், நாங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க, சரி வாங்க அங்க போலான்னு அவர்கிட்ட போனோம். அவர் சொன்னார், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் முகன், அதனால நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி எதுனா கவர்மெண்ட் கான்டாக்ட் பண்ணா நாங்க எதனா ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டார். அந்த நாள் முதல் இது வரைக்கும் அவர் நாங்க BJML தொழிலாளியும் அவங்க குடும்பமும் மறக்க மாட்டோம்.
மறக்காத நான் அவர்களுக்கு என்ன பண்ணுன்றது நன்றி விசுவாசமா நாங்களும் பண்றோம்னு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு எம்பியை பார்த்து இந்த மாதிரி மெம்பரோட கொடுக்க வச்சாங்களே தொழிலாளிக்காக நாங்கள் பல ஆபீசர்கள்லாம் வந்தாங்க. KRM ரெட்டி, மிஸ்டர் சம்பத், மிஸ்டர் வின்சென்ட், இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆபீசருங்க. இருந்தாலும் அவங்க பொலிட்டிக்கலாக வரதில்லை, நாங்கள் அபிஷியலாக வரோன்னு சொல்லிட்டு எம்பிக்கு தகுந்த எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. மேலும் மோகன் கிருஷ்ணா அவர்கள் மேலும் இந்த 3500 குடும்பம் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே சாவர வரைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டு அவருக்கு மிக்க நன்றியை தொழிலாளி சார்பாக உரித்தாக்கி கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எம்பி டெல்லியில் இட்டுன்னு போயிட்டு இதனுடைய காரணம் என்னாக்குது அது பார்த்து பேசுறேன். அதுக்குள்ள இவரு ஹெவி இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் குமாரசாமி அவரையும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதே போல நாங்க ஜனதாதளுடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் தேவேகவுடா அவருக்கும் ஒரு லெட்டர் டிராப் பண்ணிக்கிறோம். சிஎம்க்கு ஏதோ லெட்டர் டிராப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகும். நீங்க வந்து எம்பி நான் சொல்றது அது மாதிரி போங்கன்னு சொல்றாரு. அதனால நாங்க எம்பி மீட் பண்ணிக்கிறோம். நிச்சயமாக தொழிலாளிக்கு நல்லதாகுன்றது எங்களுடைய நம்பிக்கை. எம்பி கண்டிப்பா செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இது. அதே போல அவருக்கு ஒரு சன்மானம் பண்ண எம்பிக்கு அவருக்கு டேட் கிடைக்கல கிட்டதுனால, அதனால அவரையும் வர வச்சு எங்களுக்கு உறுதுணை அந்த இவரையும் வர வச்சு நாங்கள் கேஜப்ல எல்லா தொழிலாளியும் கூப்பிட்டு தொழிலாளி மதியில் அவருக்கு ಪ್ರೆಸೆಂಟೇಷನ್ பண்ணுன்றது எங்களுடைய கடமை. அந்த வேலையை ನಾங்கள் இப்போದಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ பண்றோம் ಸರ್. ಬಿಜೆಪಿ ಕಾರ್ಮಿಕರು ಪ್ರಾರಂಭದಿಂದಲೇ ಈ ಸಂಘಟನೆಯವರು ತಮ್ಮ ಬಗ್ಗೆನೇ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಎಂಪಿನ ಭೇಟಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು KJF ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರೋ ಮಣ್ಣಿನ ಋಣ ತೀರ್ಸ್ಬೇಕು ಅನ್ನೋ ಏನಾದ್ರು ಒಂದು ಒಳ್ಳೇದ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಮೊದಲಿಗೆ ನಮ್ಮ BJM ಎಂಪ್ಲಾಯರ್ಸ್ ಒಳ್ಳೇದೈತಂದ್ರೆ ನನ್ನ ಜನ್ಮ ಪುಣ್ಯ ಆಗತ್ತೆ ಅಂತ ಭಾವಿಸ್ತೀನಿ. ಆ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಇವತ್ತು ನೂತನವಾಗಿ ಆಯ್ಕೆ ಇರುವಂತ ನಮ್ಮ ಸಂಸದರ ಹತ್ರ ಬಂದು ಸುಮಾರು ಜನ ಆಫೀಸರ್ಸ್ ಬಂದು ಅದರ ಬಗ್ಗೆ ಕೂಲಂಕುಷವಾಗಿ ಚರ್ಚೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಸಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಸ್ಪಂದಿಸಿ ಕೂಡಲೇ ಈ ವಿಷಯವನ್ನ ಮಾನ್ಯ ರಾಷ್ಟ್ರೀಯ ಅಧ್ಯಕ್ಷರುಗಳಾದಂತಹ JDS ಪಕ್ಷದ ರಾಷ್ಟ್ರೀಯ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂತ ಸನ್ಮಾನ್ಯ ದೇವೇಗೌಡರ ಜೊತೆ ಮಾತಾಡಿ ಅಲ್ಲಿಂದ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳವರೆಗೂ ಮಾತಾಡಿಸ್ತೀನಿ ಅಂತ ಒಂದು ಭರವಸೆ ಕೊಟ್ಟು, ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಮಾನ್ಯ ಕುಮಾರಣ್ಣ ಅವರ ಹತ್ರ ಮಾತಾಡಿ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲ ಮಾತಾಡಿದ್ರೆ ಒಳ್ಳೇದಾಗತ್ತೆ ಅಂತೇಳಿ ಬಹಳ ಅಭೂತಪೂರ್ವವಾಗಿ ಸ್ಪಂದನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಬಹುಶಃ ನಮ್ಮ ಸಂಸದರು ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅಣ್ಣನವರ ಕಡೆಯಿಂದ ಈ 3500 ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಒಳ್ಳೇದಾಗೋ ಒಂದು ದಿನ ಇವತ್ತು ಅಂತ ನಾನು ಭಾವಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಸರ್.